வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது விஷயங்களை இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க, வந்துகிட்டு இருக்கு, பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது வேற கதை. ஆனா அதே வாட்ஸ்அப்ல ஒரு ரவுண்டு போட்டு ஒரு ரிங்கு இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்களா? ஆஸ்க் மீ மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க தட்டினீங்கன்னா அவ்வளவு விசேஷம் இருக்காது. ஆனா சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த மெட்டா ஏஐக்கு நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீச்சரை வந்து கூடிய சீக்கிரத்துல அறிமுகப்படுத்த போறாங்க. அது என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இன்காகினிட்டோ மோட். சரி, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பதிவு பண்ண போறோம். அதை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்காகினிட்டோ மோடுனாலே உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கூகுளோட குரோம். அங்க இன்காகினிட்டோ மோட பயன்படுத்திருப்பீங்க. அதுக்கு அடுத்ததா யூடியூப், அங்கேயே இன்காகினிட்டோ மோட பயன்படுத்திருப்பீங்க. பட் நான் வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐல இந்த இன்காகினிட்டோ மோட அறிமுகப்படுத்த போறாங்க. அதுவும் இதுவும் ஒன்னா, அது ரிலேட்டடான விஷயங்களை சொன்னா நல்லா இருக்கும். இப்போ வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐ இருக்கு, இதே மாதிரி கூகுளோட ஜெமினிலையும் இன்காகினிட்டோ மோட் இருக்கு. பட் அந்த பேர்ல இல்ல, வேற பேர்ல வச்சிருக்காங்க. டெம்பரரி சாட் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்காங்க. நீங்க எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அந்த டயத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுக்கப்புறம் நீங்க அதுல இருந்து எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி அது டெலிட் ஆயிடும். அதே மாதிரி தான் ஓப்பன் ஐயோட சாட் ஜிபிடியும். அங்கேயும் டெம்பரரி கான்வர்சேஷன் அப்படிங்கிற பேர்ல நடத்துறாங்க. அங்கேயும் அப்படித்தான் தைரியமா உங்களுடைய பிரைவசியை அவங்க பாதுகாப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐல இன்காகினிட்டோ மோட கொண்டு வர போறாங்க. 3 விஷயத்த அவங்க ஹைலைட் பண்றாங்க. அதை நான் பதிவு பண்ணிருக்கேன் என்னுடைய நோட்ல. ஒன்னு, நோ பர்சனலைசேஷன் அப்படிங்கிற தலைப்புல கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மெசேஜஸ் வான்ட் பி யூஸ்ட் இன் மெட்டா ஏஐ. அதே மாதிரி பர்சனலைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நாங்க பயன்படுத்த மாட்டோம். ரெண்டாவது, நோ ஹிஸ்டரி. நீங்க அதுல என்னெல்லாம் ஃபீட் பண்ணீங்களோ அது எல்லாம் அந்த டைம் வரைக்கும் தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க அந்த சாட்ல இருந்து நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா எதுவுமே இருக்காது. நோ மெமரி. எல்லா டீடைல்ஸும் இன்காகினிட்டோ மோட்ல மட்டும்தான் இருக்கும், அவங்களுடைய மெமரியில சேவ் ஆகாது அப்படிங்கிறாங்க. இந்த 3 விஷயங்களை நமக்கு ஒரு உத்தரவாதமா கொடுக்குறாங்க. ஸோ விரைவில் நீங்க வாட்ஸ்அப்ல, அதுவும் மெட்டா ஏஐல இன்காகினிட்டோ மோட நீங்க எதிர்பார்க்கலாம். அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கூகுளோட குரோம்ல இன்காகினிட்டோ மோட், யூடியூப்ல இன்காகினிட்டோ மோட், கூகுளோட ஜெமினில டெம்பரரி சாட், ஓப்பனையோட சாட் ஜிபிடில டெம்பரரி கான்வர்சேஷன், இப்போ வாட்ஸ்அப்ல மெட்டா ஏஐல இன்காகினிட்டோ மோட் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு அற்புதமான விஷயத்த நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால யாரெல்லாம் இந்த வாட்ஸ்அப் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை வச்சு தொலைச்சிருக்கேன். அதுல ஒண்ணு தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.